அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள V-Star சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், தமிழ் திரையுலகில் தனக்கென தனி இடத்தை பிடித்திருப்பவர் நடிகர் அஜித். அவரின் திரைப்படங்களுக்காக அவருக்கு ரசிகர் ஆனவர்களை விட அவரின் தனிப்பட்ட குணத்திற்கு ரசிகர்கள் தான் அதிகம். தலைக்கணம் இல்லா தலைவன் என்று அவரின் ரசிகர்கள் கூறுவது வழக்கில் ஒன்று. தனது ரசிகர்களை நல்ல மனிதர்களாக வாழ அடிக்கடி சொல்லி வரும் நடிகர் அஜித் சமீப திரைப்படங்களில் நல்ல கருத்துக்களையும் அவரின் ரசிகர்களுக்கு தெரிவித்து வருகிறார். இதனிடையே வரும் 17வது மக்களவைத் தேர்தலில் முக்கிய நடிகர்களை வளைத்து போட்டு அதனை தங்களது வாக்கு வங்கியாக மாற்ற அரசியல் கட்சிகள் முயற்சி எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் அஜித்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைக்க வெற்றிவேல் முயற்சி எடுப்பதாக பேச்சுகள் அடிபடவே இதுகுறித்து தற்போது வெற்றிவேல் விளக்கமளித்து தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். அதில், நான் முன்பு கார் ரேஸில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் நடிகர் அஜித் ஜூனியராக இருந்தார். எனக்கு அவரை நன்றாக தெரியும். நல்ல நண்பர். அவர் நல்ல மனிதர். என்னை பொறுத்தவரை நடிகர் அஜித் ஒரு தங்கமான மனிதர். அவரை நான் அமமுகவுக்கு கூட்டி வருவதாக சொல்வதெல்லாம் பச்சை பொய் என்று வெற்றிவேல் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில அஜித் ரசிகர்கள் எல்லாரும் பாஜகவில் இணைய போகிறதா ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சாங்க. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி அளிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அஜித் அவர்கள் என்னுடைய ரசிகர்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும், என்னுடைய அடிப்படையில் யாரும் ஓட்டு போடக்கூடாது, நான் சொல்லி யாரும் ஓட்டு போடக்கூடாது, நான் எந்த கட்சியிலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை உடனே வெளியிட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கொஞ்சோண்டு ரசிகர்கள் சேர்ந்ததுக்கே பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் இது போல் பேச்சு அடிபட்டதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் அவர்களே விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அதெல்லாம் நான் அஜித் அவர்களை தெரியும், ஆனால் நான் அமமுகவில் இணைக்கலாம் எந்த முயற்சி எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் இரு பெரும் கட்சியாக இருந்தது பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக. அந்த அதிமுக தற்போது உடஞ்சி தான் அமமுகவை பிரிஞ்சிருக்கு. ஸோ அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்கள் தலைவியாக இருந்தாங்க, அவங்களும் இல்லை. திமுகவில் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, அவங்களும் இல்லை. ஸோ அவங்க இல்லாதனால புதுவரவாக பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க சொன்னது போலவே ரஜினி அவர்கள் வந்திருந்தாங்க. அதே போல் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரான கமல் அவர்களும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ரஜினி அவர்கள் இந்த தேர்தலில் நான் நிற்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் கமல் அவர்கள் 40 தொகுதியிலையும் போட்டியிட போகிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறாங்க, தனித்து போட்டியிட போகிறாங்க 40 தொகுதியிலையும். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.